கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நாம் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தின் 9 விசேஷங்களை அல்லது ஆசீர்வாதங்களை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். Now in these days we are studying about the 9 blessings of the people of Israelite. ஒரு மனிதனை விசேஷித்தவன் ஆக்குவதும் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆக்குவதும் யெகோவா தேவன், அந்த ஜீவனுள்ள தேவன் மட்டும்தான். It's only the God of Jehovah. He's the only God that could make a man a special and also a great man on this earth. விக்கிரகாராதனைக்காரனாய் இருந்த ஆபிரகாமை தேவன் ஊர் என்கிற அந்த கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து அவர்களோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். And God called Abraham, who was found in the place of Ur, and he called him out of that place of idolatry and given the promises to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவன் ஒருவனாய் இருக்கும்போது தேவன் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லுகிறார். And as he was a one, the Lord God called him and blessed him and multiplied him. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்கள் தாயாகிய சாராளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். And here he says, you think about your father Abraham, even your mother Sarah. அவன் ஒருவனாய் இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். And while he was alone, God called him and blessed him. அவனுடைய சந்ததிக்கு 9 ஆசீர்வாதங்கள். And the Lord God given the 9 kinds of blessing to the seed of Abraham. அதிலே 4வது ஆசீர்வாதத்தை குறித்து தான் இந்த நாட்களிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Only we are dealing and studying about the 4th blessing. 4வது ஆசீர்வாதம் அவர்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். And the 4th blessing is God made covenant with them. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். Even our God is a God of covenant. மனிதனோடு உடன்படிக்கை செய்த மற்ற எந்த தெய்வத்தையும் இந்த உலகத்தில் நாம் காண முடியாது. We can't find any other God making covenant with the man. ஆனால் மனிதனோடு உடன்படிக்கை செய்த தேவன் இந்த யெகோவா தேவன் தான். Only the God is the Lord who made a covenant with the man. அவர் ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார் என்று நாம் படித்தோம். And we also dealt that he made a covenant with Adam. ஆதாமோடு செய்த உடன்படிக்கையின் உள்நோக்கம் அவனுக்கு ஆளுகையை கொடுத்தார். அவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொண்டு ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவனுக்கு உடன்படிக்கையை கொடுத்தார். God had given a covenant that he must be a ruler and he must be able to rule over everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆதாமோடு தேவன் அந்த முதல் படித்தலை நாம் பார்த்தோம். ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் உள்நோக்கம் அவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதுதான். The first intention why God had given covenant that he must be able to rule over and he must be like a king. எந்த நாள் வரைக்கும் தேவனோடு அவன் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவனாய் இருந்தானோ அந்த நாள் வரைக்கும் தான் அவன் ராஜாவாக இருந்தான். அந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டபோது அவன் ராஜாவாக இல்லை, அவன் தள்ளப்பட்டான். When he was faithful to the covenant, he was like a king. But when he had broken and transgressed the covenant, he lost the kingship. அப்புறம் நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை பற்றி படித்தோம். And also we dealt about how God made a covenant with Noah. நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை அதனுடைய உள்நோக்கம் அழிப்பதில்லை என்கிறதான உள்நோக்கத்தோடு. The covenant what he made with Noah that he would never destroy them. அந்த வானவில்லை நீங்கள் மேகத்திலே காணும்போது, அந்த 2வது படத்திலே பாருங்கள், அந்த வானவில்லை நீங்கள் மேகத்தில் காணும்போது இது தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கை என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. When you see a bow on the sky, it is what the covenant what God had made with Noah. அதிலே காண்பது 7 நிறம் அல்ல, 7 திவ்ய குணாதிசயங்கள் தான். It's not the 7 colors, it's only the 7 divine natures. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்ததாக தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். And actually God made a covenant with Abraham. அதனுடைய உள்நோக்கம் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவனுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக அவனுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்பதுதான். The main intention is God want to bless him and to multiply him and give him the promised land of Canaan. ஆனால் அவனோடு உடன்படிக்கை செய்த பின்பு அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. After he made a covenant with Abraham, now he had a trial and test. கர்த்தர் அவனை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். We see that God himself tested Abraham. சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். We read in the book of Psalm, the Lord God tried the hearts of the righteous. என்ன சோதனை? What kind of trial it was? அவனுக்கு 100 வயதா இருக்கும்போது பிறந்த அவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தின் புத்திரனை மோரியா மலையிலே பலியிடும்படி சொன்னார். பயங்கரமான ஒரு சோதனை. It was a great temptation what God had given the child while he was 100 years that he must make him as a sacrifice on the Mount of Moriah. உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய நேசகுமாரனும் ஏகசுதனும்
அவனை கொண்டு போய் நீ பலியிடு என்று சொன்னார். And God ordered Abraham, saying, the only begotten, the only child, that you must sacrifice on the Mount of Moriah. இங்கதான் ஒரு மனிதனுடைய இருதயத்தினுடைய உறுதி என்ன என்று தெரிகிறது. Only here we can understand what is the steadfastness of the heart of a man. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எத்தனை பேர் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும்? In this kind of circumstances, how many of you could able to abide in the Lord? சொந்த மகனை கூட பலிபீடத்திலே கிடத்த அவன் தயங்கவே இல்லை. பாருங்க அவங்களுடைய முகத்தை பாருங்க. You just look into the face of Abraham. He never hesitated to lay down his only begotten son on the altar. ஆண்டவருடைய உடன்படிக்கையில் உண்மையாய் ஜீவிப்பது என்பது இதுதான். And this is the truthfulness and the faithfulness of living for the love of God. எந்த கடினமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டோம். We will never be hesitate to do any kind of hard and even a very difficult thing for God. இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். You just look into the scene of Abraham. இதுதான் நம்முடைய சபை. This is our church. இதுதான் நம்முடைய வழி. And this is only our way. நம்முடைய மார்க்கம் இதுதான். It is our only way. தன்னுடைய புத்திரனை பலிபீடத்தின் மேல் கிடத்தினதான மார்க்கம். It is a way where he had laid his only begotten son on the altar. பிதாவாகிய தேவனும் தன்னுடைய குமாரனை அப்படித்தான் சிலுவையில் பலிபீடத்தில் அப்படி கிடத்தினார். Even the Father had laid down his only begotten son on the cross of Calvary in the same way. இப்படி சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே நீர் என்னோடு அன்றைக்கு உடன்படிக்கை எல்லாம் செய்தீரே, உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், இப்ப என் மகனை கொண்டு போய் நீ கொல்ல சொல்றீரா? அதெல்லாம் முடியாது. அங்கே அப்படி சொல்லி இருந்தால் அந்த உடன்படிக்கை அங்கேயே முறிந்து விட்டது. You might have argued with God, you had given me the son of promise, but how you could ask me to sacrifice? It is not possible. There itself the covenant would have been broken. நான் அதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னான். And he was able to say, Lord, I'm ready to do. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அவனுடைய விசுவாசம் பூரணப்பட்டது. And his faith was perfected. அப்படிதான் அவனுடைய சந்ததிக்கு அந்த கானான் தேசம் கொடுக்கும்படி அவன் விசுவாசத்தின் ஒரு ஊற்றாக இருந்தான். And God wanted to give to the seed his promised land, and he became a fountain for that. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆபேல் நீதிமான் தான், யோபு நீதிமான் தான், நோவா நீதிமான் தான். ஆனால் அவர்கள் யாரும் விசுவாசத்தின் பிதா என்று அழைக்கப்படவில்லை. Even Abel was also a righteous man, and Abraham, but they were not really called as a father of faith. விசுவாசத்தின் பிதா யாரு? ஆபிரகாம் தான். But only Abraham was called as a father of faith. அவன் தான் விசுவாசத்தின் தகப்பன். And he was only called as a father of faith. அது காரணம் அந்த உடன்படிக்கையை முறிக்காதபடி தன்னுடைய பிள்ளையை கூட பலிபீடத்தில் கிடத்தினான். இதை நீங்கள் அந்த படத்தை காணும்படியாகத்தான் இந்த சாட்டை நான் கட்டினேன். Only without hesitating to lay down his only begotten son, he was ready to offer as a sacrifice. இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளை எடுத்து இதுபோல கிடத்தும்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த சபையில நாம் நிற்போமா? If we have a good occasion to lay down like a sacrifice, would we abide in the church? நிற்போமா? Would we able to stand for the Lord? வாயில விசுவாசத்தை பற்றி பேசுவோம். We might just talk about it, even the faith of Cain. உன்னுடைய சொந்த பிள்ளை எடுத்து பலிபீடத்தில் கிடத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த சபையில நீ நிற்க முடியுமா? If you are able to make to lay down your son, would you able to stand for the Lord? அதுதான் உடன்படிக்கையில் உண்மை. That is the faithfulness in the covenant. கர்த்தர் என்ன செய்தார்? But what the Lord has done, பாஸ்டர் பாபி ஒரு தடவை சொன்னார், அவன் பலிபீடத்தில் ஈசாக்கை கிடத்தும் போது நினைத்தானாம், தேவன் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், இந்த ஈசாக்கை வெட்டி பலியிட்டு பலிபீடத்தில் எரித்து சாம்பலாக்கின பிறகு நான் மோரியா மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது கர்த்தர் என்ன செய்வாரா, அந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்கை எழுப்பி என்னோட அனுப்புவான்னு சொன்னார். Even Pastor Bobby, while he preached, he told, as God had made a covenant, even when he cut him into pieces and laid him and burned him with the fire, when he became an ash, and out of the ash he will come like a living son while he was coming getting down from the mountain of Moriah. அதான் உடன்படிக்கையிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். That's why he was very faithful in the covenant. ஆகையால் தான் அவனுடைய சந்ததிக்கு கர்த்தர் அந்த தேசத்தை கொடுத்தார். That's why God had given this nation to his seeds. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். God had given the land which was flowing with the milk and honey. அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். அப்புறமாக அடுத்ததாக அவருடைய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு, இது நாம் படித்த காரியம்தான். And actually God himself making a covenant with the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் சீனாய் மலையில உடன்படிக்கை பண்ணினார். And God made a covenant with the people of Israelites in the mountain of Sinai. இங்க பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மலையை சுற்றிலும் நின்றார்கள். You can see all the Israelites standing around the mountain. தேவன் அவர் அனைத்து ஜனங்களுடைய கையை பிடித்து உடன்படிக்கை செய்தாராம். And God is able to hold the hands of all those people of Israelites with that he made the covenant. எப்படி உடன்படிக்கை செய்தாரு? ஒரு மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணத்துல கையை பிடிச்சு உடன்படிக்கை பண்றாங்களே, அதே போல இங்க நிக்கிற இவ்வளவு ஜனங்களுடைய கையை கர்த்தர் பிடித்து கொண்டார். As a bride and bridegroom in a wedding, as they are holding their hands in such a way, God is able to hold the hands of all the people of Israelite. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இஸ்ரவேல் ஜனத்தோடு தேவன் செய்த உடன்படிக்கை
It is the covenant with the Lord God has made for the people of Israelites. அது சமாதானத்தின் உடன்படிக்கை. It is the covenant of peace. தேவன் அவர்களோடு ஐக்கியமா இருப்பேன் என்று சொன்னார். And God told that he would be having a fellowship with the people. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, And actually while you look into that, தேவனுடைய உடன்படிக்கையின் அடுத்த பகுதி, and while you look into the other side of the covenant, புது உடன்படிக்கை. it is a new covenant. இப்பொழுது நாம் படித்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பண்ணின உடன்படிக்கைகள், பழைய உடன்படிக்கைகள். And not all the covenant what we dealt, it is all the old covenant what God did in the Old Testament. இன்றைக்கு நாம் புது உடன்படிக்கையை பார்க்க போகிறோம். Now today we are going to deal about the new covenant. எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த படத்தை கவனிங்க. Just for 1 minute you just keenly watch this picture. புது உடன்படிக்கையின் ஒரு புது உடன்படிக்கை உண்டாக்கும்படி அவர் இந்த இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கை உண்டாக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திலே வந்து சிலுவையை சுமந்து சிலுவையிலே மரித்தார். And wanting to make a new covenant, the Lord Jesus Christ came into the world and he was able to bear the cross and died on the cross. மட்டுமல்ல, உடன்படிக்கையிலிருந்து மனிதனை விலகச் செய்கிற சாத்தானை அவர் ஜெயித்தார். இங்க பாருங்க, சாத்தானை அவர் ஜெயித்தார். Now we can find whatever the devil which make them to defect, to go away, the Lord God overpowered that Satan. இந்த படத்திலே சாத்தான் அவரை விட்டு ஓடி போனான். And now in this picture we can find the devil, the Satan is fleeing away from him. அதற்கு அடுத்த படத்தில் இந்த சிலுவையிலே சாத்தான் ஓடி போகவில்லை, சாத்தான் நசுக்கப்பட்டான். And actually we find in the picture of that cross, he was not fleeing away but he was bruised. மனிதனோடு உடன்படிக்கை செய்யும்படியாக கர்த்தர் சாத்தானின் தலையை நசுக்கினார். Only to make a covenant with the man, God has bruised the head of the devil. இன்னைக்கு நான் புது உடன்படிக்கை பற்றி உங்களோடு சில காரியங்கள் பேசுகிறேன். But I want to talk about some aspects about the new covenant. இந்த புது உடன்படிக்கைக்கு 4 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. And 4 names have been given for this new covenant. ஒன்று, இது புது உடன்படிக்கை. The first one, it is a new covenant. எபிரேயர் 8 அதிகாரம் 13 வசனத்தின்படி இது புது உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. Hebrew chapter 8 verse 13, accordingly it is said it is a new covenant. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்கு புது உடன்படிக்கை என்று பெயர். Now the name given to the covenant is a new covenant. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கு 4 பெயர்கள் உண்டு. For the new covenant it is having 4 names. ஒன்று புது உடன்படிக்கை. The first one is a new covenant. எபிரேயர் 8:13. Hebrew chapter 8:13. இரண்டாவது விசேஷித்த உடன்படிக்கை. The second is a special covenant. எபிரேயர் 7:22. Hebrews 7:22. மூன்றாவது ஆவிக்குரிய உடன்படிக்கை. And the third spiritual covenant. 2 கொரிந்தியர் 3:6. 2 Corinthians 3rd chapter verse 6. நாலாவது பெயர் நித்திய உடன்படிக்கை. And the fourth one is eternal covenant. எபிரேயர் 13:20. And Hebrew chapter 13 verse 20. நான் திரும்பவும் சொல்கிறேன். Let me repeat back again. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கு 4 பெயர்கள் உண்டு. There are 4 names given to the new covenant. ஒன்று இது புது உடன்படிக்கை. First, it is a new covenant. எபிரேயர் 8:13 இது புது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrew chapter 8 verse 13 it is said that is a new covenant. இரண்டாவது இது விசேஷித்த உடன்படிக்கை. And secondly it is said a special covenant. எபிரேயர் 7:22. And Hebrew chapter 7:22. மூன்றாவது இது ஆவிக்குரிய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And thirdly it is said as a spiritual covenant. 2 கொரிந்தியர் 3:6. And the 2 Corinthians 3rd chapter verse 6. நாலாவது இது நித்திய உடன்படிக்கை. And fourthly it is called the eternal covenant. எபிரேயர் 13:20. And Hebrew chapter 13 verse 20. இந்த 4 பெயரையும் சொல்லுங்கள். Please tell the 4. ஒன்று புது உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை, ஆவிக்குரிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. இந்த 4ஐயும் குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I want to tell about and explain about these 4 covenants. முதலாவது இது புது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The first it is explained as a new covenant. இந்த புது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்ட இடத்திலே அதை பற்றிய ஒரு விவரணம் எழுதப்பட்டிருக்கிறது. And while it is written as a new covenant, some explanation and description is written for about it. அந்த புது உடன்படிக்கை பற்றி சொல்லப்பட்ட இடத்திலே தேவன் சொல்லுகிறார், while it is said about the new covenant, what the note, what the description, what God gives, அதனுடைய முதல் பகுதியே அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை நான் மன்னித்து இனிமேல் நான் அதை நினைக்காமல் இருப்பேன். The first part is whatever their sins and trespasses, I will forgive them, I will never remember it any longer. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே உண்டு பண்ணின அதனுடைய நோக்கம் மனிதனுடைய பாவங்களை மன்னித்து இனிமேல் நான் அதை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். The first covenant what the Lord God made out of his blood, forgiving all his sins and trespasses and never remembering back again. அந்த புது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல 2 பாயிண்ட்.
And the new covenant, there are 2 points ரெண்டு காரியங்கள். and 2 aspects. ஒன்று, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து இனிமேல் நினையாமல் இருப்பேன். I will forgive their sins, any longer I am going to remember about it. எபிரேயர் 8:12 அதை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் பின்னே வாசித்துக் கொள்ளுங்கள். Hebrews chapter 8 verse 12, you can read about that. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இனிமேல் நான் அதை நினைப்பதில்லை. I will forgive their iniquities, I will remember no more. அந்த உடன்படிக்கையின்படிதான் கர்த்தர் நமக்கு மன்னித்த பாவங்களை நினையாமல் இருக்கிறார். That's why according to the covenant, whatever God had forgiven, he never remembered it back again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டால் அந்த பாவத்தை மன்னித்து அதை அவர் நினைப்பதில்லை. When person confesses his sin before the Lord, he forgives and he never remember it back again. காரணம் என்ன? What is the reason behind? புது உடன்படிக்கையின் நோக்கம் அதுதான். That is the main intention and purpose of the new covenant. உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குவேன். Even if sin may be like a scarlet, and I will make you like a wool, like a white. அதை இனி நினைப்பதில்லை. I will never remember it again. நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டாராம். And he had cast down all his sin down in the depth of the ocean. கார்மேகம் போல் அகற்றி விட்டாராம். And just like a black cloud, he had removed it away. அப்படிதான் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். Only with that way we are able to get the remission of sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. திரும்ப திரும்ப பாவம் செய்ய முடியாக அல்ல. It's not that we have to commit sins again and again. நம்முடைய பாவங்களை ஒரே தரம் அவர் மன்னித்து இனிமேல் அதை அவர் நினைப்பதில்லை. And once he had forgiven our sins, no longer he is going to remember about it. குடிகாரங்களா இருந்தவங்க, கொலைகாரங்களா இருந்தவங்க, விபச்சாரக்காரங்களா இருந்தவங்க, திருடவங்களா இருந்தவங்க, துஷ்டர்களா இருந்தவங்க, அவருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து இனிமேல் நினைப்பதில்லை என்று சொன்னார். Whether they are the drunkards, even the wild persons, even the evil people, God said that you would forgive, you will never remember it back again. அப்படி பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord, praise the Lord. ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அந்த புது உடன்படிக்கையிலே அவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, and what he is saying another word as far as the new covenant, நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். and you would be my people and I would be your God. அந்த புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிற இடத்துல இந்த ரெண்டு காரியங்களும் வருகிறது. While he says about the new covenant, the 2 aspects is appearing. ஒன்று, அந்த பாவங்களை மன்னித்து இனிமேல் நான் நினைப்பதில்லை. First, I will forgive your sins, I will never remember it any longer. ரெண்டு, நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். And you would be my people and I would be your God. அது தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை காண்பிக்கிறது. Is what it denotes about the fellowship what God is having towards man. நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன். And you are my people and I am your God. அந்த ஒரு ஐக்கியத்தில் தான் இந்த ஜீவியத்தை நாம் செய்கிறோம். Only with that fellowship we are able to render this spiritual life. நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தேவன். I am his child, I am his people and he is my God. இது யாரையோ பார்த்து ஜீவிக்கிற ஜீவியம் அல்ல. It's not something looking anyone and living for anybody else. உனக்கு இந்த தெய்வத்தோடு இந்த ஐக்கியம் காணப்பட வேண்டும். And you must have such kind of relationship with your God. அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய ஜனம், அல்லாவிட்டால் நான் அவருடைய பிள்ளை. He is my God, I am his people and he is my God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த புது உடன்படிக்கை என்று சொல்வதனுடைய அந்த சாராம்சத்தை பாருங்கள். அந்த புது உடன்படிக்கை என்று சொல்ற அதே இடத்திலேயே தேவன் இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லுகிறார். ஒன்று, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து இனிமேல் நினைப்பதில்லை. இரண்டாவது, அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். And while God is telling about the new covenant, you would forgive their sins and never remember it. And also the second one, and they would be my people and God would be the God for them. எப்போதுமே தேவன் நம்மை என் ஜனம் என்று சொல்லுகிறார். And in all occasion we can find God telling the people of God as my people. அதுபோல எப்போதுமே நாம் தேவனுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் போது என் தேவன் என்று சொல்ல வேண்டும். Whenever we want to show the relation fellowship of God, you must say my God. தேவன் என்று பொதுவாக சொன்னால் போதாது. It's not generally when you say God. என் தேவன் என்று சொல்ல வேண்டும். You must say my God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த ஐக்கியத்தை உருவாக்கும்படியாகத்தான் இந்த புது உடன்படிக்கையை அவர் செய்கிறார். Only he make this kind of fellowship, the Lord God is making this kind of covenant. உலகத்துல கோடாகோடி ஜனங்கள் இருக்காங்க.
எல்லா ஜனங்களையும் பார்த்து தேவன் சொல்றதில்லை என் ஜனம் என்று. ஒரு சிறு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனோடு உடன்படிக்கையை காத்துக்கொண்ட ஜனங்கள். அந்த புது உடன்படிக்கையிலே தேவனோடு உண்மையா இருக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார் என் ஜனம் என்று. There are crores of people in the millions of people in the world, but God never says as my people, but a group, a small tiny group who make a covenant with the Lord, and God says they are my people. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்பது தேவனோடு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திலே ஜீவிக்கிற ஜீவியம். And even the New Testament, it is a life which is having such kind of fellowship and relationship with the Lord and living with for Him. என் தேவன், My God, அவர் என் தேவன், and He is my God. நான் அவருடைய ஜனம், I am His people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அப்படிப்பட்ட ஐக்கியத்தை நீங்கள் விடுகிற நேரத்தில் தான் நீங்கள் அசைந்து போகிறீர்கள். When you ignore and reject this kind of fellowship, you are greatly shaken. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தனிப்பட்ட முறையிலே தேவனோடு உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். And what I want to tell you, personally, you must have a fellowship with your God. இது உங்க அப்பாவுக்காக உங்க அம்மாவுக்காக நீ ஜீவிக்கிறதல்ல. It's not a life that you are living for your parents, for your father and mother. மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லி பயந்துட்டு நீ ஜீவிக்கிறதல்ல. It's not somebody would say anything with a fearful life, you are living in a life. தனிப்பட்ட ஜீவியத்திலே உனக்கு தேவனோடு ஒரு ஐக்கியம். என் தேவன், நான் அவருடைய பிள்ளை. அப்படி ஒரு ஐக்கியத்தை உருவாக்கும்படிதான் அவர் புது உடன்படிக்கை செய்தார். And in your personal life, you must have a good fellowship with God. You must be able to say, my God. That's why He made a covenant. அந்த சொந்தத்தை உருவாக்கும்படியாக wanting to create that kind of own. பழைய ஏற்பாட்டின் காலத்துல என் ஜனம் என்றெல்லாம் அழைத்து பார்த்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அவருடைய ஜனமாய் ஜீவிக்க அந்த சொந்தத்தை வெளிப்படுத்தவில்லை. Even God was calling the Old Testament people as my people, but they never exhibited that the ownership of God. அதனால் தான் அந்த உடன்படிக்கை, அவர்களோடு செய்த உடன்படிக்கை பழையதாகிவிட்டது. That's why whatever the covenant He made in the Old Testament all became new, old. அந்த உடன்படிக்கை பழையதாகிவிட்டது. All the covenants became old. இந்த உடன்படிக்கை பழையதாகிறது இல்ல. But this new covenant is never been becoming as old. இது நாள்தோறும் renewal. And every day, daily it is renewed. ஒவ்வொரு நாளும் இந்த உடன்படிக்கை renewal. And every day this kind of covenant is renewed. உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறதான வேளையில நீ சொல்லு, நீர் என் தேவன், நான் உம்முடைய பிள்ளை. And whenever you have a danger and jeopardy, you say, Lord, I am your people and you are my God. பெங்களூர்ல இருந்து ஒரு விசுவாசி சகோதரனும் அவருடைய மனைவி, அவருடைய ஒரு கை குழந்தை பெங்களூர்ல இருந்து நாகர்கோயிலுக்கு போறாங்க. Our Bangalore, a brother and sister with a little babe, they are traveling from Bangalore to Nagarkoil. போற வழியில அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு திடீரென்று ஒரு ஜன்னி. All of a sudden when they were making a journey to Nagarkoil, their little babe is having a fits-like thing. டாக்ஸி டிரைவர் கேக்குறான், இந்த குழந்தையினுடைய நிலவரத்தை பார்த்துட்டு அவன்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் ஓரமா நிறுத்து தம்பி, கொஞ்ச நேரம் இந்த ஓரமா நிறுத்து வண்டியை நான் சொன்னாங்க. And when the child was having a fit, he asked the driver to stop, park the vehicle in the side of the road. அந்த குழந்தை அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல மரிச்சு போகும். அந்த நிலவரம். Even the child was having such kind of fit, after some time it is going to die. அவன் கேக்குறான், பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு, கொண்டு போட்டுமான்னு கேக்குறான் டாக்ஸி டிரைவர். Even the taxi driver asked those parents whether you want to take the child to the next nearby hospital. அவங்க சொன்னாங்க, தம்பி நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மருந்து எடுத்தது இல்லை, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அந்த குழந்தைய ரெண்டு பேரும் கையில் அப்படி தாங்கிட்டு, நீர் என் தேவன், என் தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்படியே உரிமை பாராட்டினாங்களா. And while the taxi driver was demanding in that way, they told, we are going to pray, took the babe in their hand, and they were demanding God, say the Lord, you are my God and we are thine people. அந்த சொந்தம் பாராட்டின உடனே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் உடன்படிக்கையை நினைத்து. நீங்கள் சொந்தம் பாராட்டுங்கள் தெய்வத்தை, அவருடைய உடன்படிக்கையின்படி அவர் இறங்கி வருவார். And while you just demand the ownership of God, immediately God will come down to show His mercy. அந்த குழந்தை அந்த வியாதி உண்டானதுக்கு ஒரு அறிகுறி கூட இல்லாத அளவுல சிரித்து விளையாட ஆரம்பித்து விட்டார். And after the child did not have any symptom of that to fits or like anything, and it started playing. புது உடன்படிக்கை என்று சொல்லும்போது அந்த இடத்துல ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறார். அவருடைய பாவங்களை இனிமேல் நான் நினைக்க மாட்டேன், அவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்கள் தேவன். And while he was telling about the new covenant, you would forgive the sins and never remember the sins, and they are my people and I am their God. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு தகப்பன் போல சொல்றேன், நம்முடைய சொந்த ஜீவியத்திலே நமக்கு தேவனோடு ஒரு பர்சனல் கான்டாக்ட், ஒரு பர்சனல் ஃபெலோஷிப், அவர் என் தேவன்,
நாம் அவரை உரிமை பாராட்டும். அந்த சொந்தத்திலிருந்து நாம் விலகக்கூடாது. இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். But I want to advise you like a father, when you have a relationship with God, you must have a relation that He is your God, and you should never go away, deviate from that fellowship. எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரை நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும். In whatever the circumstances, you must be able to demand your right for the Lord. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா எப்படி கூப்பிட்டான் எலியாவே? While Elijah was taken up, how Elijah is calling him? சொல்லுங்கள், என் தகப்பனே, என் தகப்பனே. My father, my father. பிரியமானவர்களே, அது அவன் தகப்பனா? எலிசாவுடைய தகப்பனா அது? Is it that he is the father of Elisha? எலிசாவுடைய தகப்பனா? Is Elijah is the father of Elisha? எலிசாவுடைய தகப்பனா? Is he the father? எலிசாவுடைய தகப்பன் வேற யாரோ? A father of Elijah is somebody else. ஆனால் கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு கூப்பிட்டு ஐக்கியத்தை உருவாக்கி விட்டார். என் தகப்பனே என்று கூப்பிடுகிறான். And God called him for the ministry, and He had created the kind of relationship. That's why He's calling him my father. நீங்கள் இனி அந்நியர் அல்ல. No longer you are going to be a stranger. தேவனுடைய வீட்டாரா இருக்கிறீர்கள். You are all the household of God. எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. You need not be worried about anything. தேவன் நம்முடைய தேவன். Our God is our God. நம்மை ஒரு சொந்தத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். And God has kept us as our own people. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். And certainly God would do for our sake. ஒரு நாள் ஃபெய்த்தோம்ல 2:30 மணிக்கு ஒரு குழந்தையை கொண்டு வந்தாங்க. And one day in a faith home for 2:30 a.m. they brought a child. அந்த குழந்தை இப்படியே கம்பு போல இருக்கு. இப்படியே இருக்கு. டெட் பாடி போல இருக்கு. Even the child was lying as if it was a dead child. 2:30 மணிக்கு கேட் தட்டுறாங்க. And it was a 2:30, they were just knocking the door. தகப்பனும் தாயும் அழுறாங்க. And the father and mother were there, started crying. நான் பெல் அடிச்சு சிஸ்டர்ஸ் கூப்பிட்டேன். And just I rang the bell and called all the sisters. கொஞ்ச நேரம் நாங்கள் அழுது ஜெபித்தோம். And we wept and cried and prayed for the help of the child. நீர் என் தேவன். O Lord, my God. எங்களுடைய தேவன் நீர். You are our God. நாங்கள் வேற யாரிடத்துல போவோம்? Where could we go away than thee, Lord? ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சிருப்போம். We had to really pray for half an hour. அந்த குழந்தை கண் திறந்து பார்த்தது. After that, the child opened its eye and able to see us. அந்த குழந்தை குடிக்க கொடுத்தாங்க. And they gave something for the child to drink. 3:30 மணிக்கு ஃபெய்த்தோம்ல இருந்து அந்த குழந்தையை அவர்கள் கையில பிடிச்சு நடந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். And 3:30 they made the child to hold the hand of the parents and to leave the faith home. எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? And we have rather than thee. தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்க வேண்டியது நீர்தான். You are my God. You have to answer our prayers. அந்த ஐக்கியத்துல தான் நாம் ஜீவிக்கிறோம். Only with that kind of relationship we are living with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அன்றைக்கு இருந்த ஐக்கியம் இன்றைக்கு அதிகமா இருக்கிறதே ஒழிய குறையவில்லை என்று எனக்கு நல்ல சாட்சி உண்டு. Even I do have a good testimony what the relationship I heard in those days. அன்றைக்கு என் தேவன் என்று கூப்பிட்ட நான் இன்றைக்கு அதை விட அதிகமாக என் தேவன் என்று சொல்ல என்னுடைய இதயத்திலே அந்த ஐக்கியமும் அந்த அன்பும் அந்த சொந்தமும் குறைந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. As I had that fellowship to call that kind of relationship, in no way had decreased in these days. ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. We need not worried about anything. வருமானம் குறைவா இருக்கா, பிசினஸ்ல கஷ்டமா இருக்கா, ஒன்று கவலைப்படாதீங்க. என் தேவனே என்று சொல்லுங்கள். If we have a decrease of your income in our business, you call my God. நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் ஒரு தடவை கூட உங்க விசுவாசிகளுக்கு நான் தைரியப்படுத்துற ஒரு வார்த்தை, உங்க ஃபேமிலில எந்த பிரச்சனையானாலும் நீங்க கவலைப்படாதீங்க. And what I encourage my believers, for any kind of problem in our family, you need not worry. உங்களுக்கு என்ன அவசியமானாலும் கவலைப்படாதீங்க. Whatever the needs and problem, you need not worry about anything. அவர் நம்முடைய தேவன். And He is our God. அவர் நம்முடைய தேவன். And He is our God. என் தேவனே என்று கூப்பிடுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த கடைசி நேரத்துல எப்படி கூப்பிட்டார்? While Jesus Christ on the cross of Calvary, how He called the Father. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? My God, why hast thou forsaken me? அந்த ஒரு பாட்டு, பழைய பாட்டு உண்டு. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீரோ என்றழவும் இயேசுவுக்கிடையாச்சோ. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீரோ என்றழவும் இயேசுவுக்கிடையாச்சோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. என் தேவனே என்று சொல்லுங்கள். You must say my God. எந்த கஷ்டம் வந்தாலும் என் தேவனே என்று கூப்பிடுங்கள். Whatever the problem you have, you just call and say my God. அடுத்த நிமிடம் அவருடைய அதரிசனமான கரம் உன்னை அந்த பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்கும். And next moment you can find the invisible God able to take you out of the
depthless pit. புது உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே அவர் மென்ஷன் பண்ண ரெண்டு காரியங்கள். ஒன்று, பாவங்களை மன்னித்து நினையாதிருப்பேன். ரெண்டு, நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். As he was telling about the new covenant, he will forgive their sins and never remember it any longer. Secondly, they would be his people and God would be their God. அடுத்ததாக இதுக்கு இன்னொரு பெயர் விசேஷித்த உடன்படிக்கை. And the next one is called the special covenant. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த உடன்படிக்கைக்கு விசேஷித்த உடன்படிக்கை என்று ஒரு பெயர் இருக்கிறது. எபிரேயர் 7:22. In Hebrew chapter 7 verse 22, there is a name for the covenant as something as special. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார், surety. And he became a surety for the better and a special covenant. விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியானார். And he became a surety for the kind of better special covenant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. விசேஷித்த உடன்படிக்கை என்று சொல்ற இடத்துல மூன்று காரியங்களை மென்ஷன் பண்றார். And while he is saying about the better covenant, the testament, he mentioned about three. மூன்று காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். And he revealed about three things. ஒன்று, அவர் மரணம் இல்லாதவர். He revealed that he is having no death. எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். And he the Lord who is alive forever and ever. ரெண்டு, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நீங்க வீட்ல போய் உங்க பைபிள்ல இந்த வசனத்திலே அந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இந்த மூன்று விஷயங்களும் அவர் சொல்லுகிறார். And while it is said about the surety of the better testament, the better covenant, he is saying about the three aspects. மரணம் இல்லாதவர். He is having no death at all. அல்லது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். Or else you can say he is alive forever and ever. இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியான அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் மரணம் இல்லாதவர். எப்பொழுதும் அவர் நமக்காக உயிரோடு இருக்கிறார். And the Lord God who is a surety of that better testament, he is having no death. He is always alive forever and ever. இயேசு மரித்தவரா, உயிரோடு இருக்கிறவரா? Jesus Christ is dead God, is alive God. இயேசு உயிரோடு இருக்கிறார். And he is alive. அதான் விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளி. That is why he is surety for the special better testament. பிணையாளி என்று சொல்ற அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல surety ன்னு சொல்லிருக்கு. And even for that word he is used in English as a surety. உன்னுடைய வாழ்க்கைக்கு surety யாரு? And who is surety for your life? யாரு? இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆகிய கிறிஸ்து. Only the Lord Jesus Christ, who is a surety for this better testament, this special covenant. உன்னுடைய குடும்பத்துக்கு surety யாரு? And who is a surety of your family? சொல்லுங்க. இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆகிய இயேசு. It is the surety of the better testament, the Lord Jesus Christ. உன்னுடைய பிசினஸ்க்கு surety யாரு? And who is a surety of your business? உன்னுடைய வேலைக்கு, உன்னுடைய ஜாபுக்கு surety யாரு? Who is a surety of your job and your profession? விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆகிய இயேசு கிறிஸ்து. It is only the surety, the better testament, the Lord Jesus Christ. ஆகையால் தானே நம்முடைய காரியங்களில் நமக்கு தோல்வி இல்லை. That's why we don't have failures in our life, in our matters. நமக்கு surety கொடுத்திருக்கிறது யாரு? And who had offered the kind of surety? இயேசு கிறிஸ்து. உன்னுடைய பிசினஸ் சின்ன பிசினஸா இருந்தா கூட surety அவர்தான். ஆகையால் தான் உன்னுடைய பிசினஸ் கீழ விழாது. உன்னுடைய பிசினஸ் டல் ஆகாது. விசுவாசிங்க. நீங்க உங்களுடைய பிசினஸ் எடுத்து மேல கொண்டு வருவார் கர்த்தர். விசுவாசிங்கள். Your business may be very tiny, but the Lord God never allow it to fall down. He will allow it to come up. சிலருக்கு விசுவாசம் இல்ல. But many do not have a proper faith. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க விசுவாசிங்க. நான் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை சொல்லி தருகிறேன். And God would bless you just you believe. I want to teach that. சைக்கிள் வச்சிருக்கிறவங்க ஸ்கூட்டர் வாங்குவீங்க. Even the people who have bicycle, you will buy two-wheeler. ஸ்கூட்டர் வச்சிருக்கிறவங்க 4-wheeler வாங்குவீங்க. Even the people who are having two-wheelers, you will buy four-wheelers. அதுக்கு முன்னால 3-wheeler ஆட்டோ வாங்குவீங்க. Or else before that you will get a three-wheeler. வாங்குவீங்க. You will get a four-wheelers. அப்புறம் இன்னும் ஆசீர்வதிச்சா 6-wheeler வாங்குவீங்க. After when God bless you, you will be able to get a six-wheelers. ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? Would not God bless you? நிச்சயமாக. நம்முடைய ஜனங்களுக்கு விசுவாசம் வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்காமல் கர்த்தர் வேற யாரு? நமக்கு surety யாரு? நமக்கு surety கர்த்தர் தான். And God is a surety and he would bless us in all the aspects. இந்த சாயங்காலத்துல நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்னுடைய இதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. surety என்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல நான் வாசித்த உடனே என் வாழ்க்கைக்கு surety அவர்தான். ஹல்லேலூயா. When I read in the evening, Jesus Christ is my surety. ஒரு பெரிய பெயிண்ட் கடைக்கு போனேன். I went to a big paint shop. கோடி ரூபாயோட சொத்து அது. It was having a property worth of பெங்களூர்ல கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு சொல்றது ஒரு முக்கியமான பிசினஸ் சென்டர் அது. In Bangalore, what do you call the commercial street? Very important business street. அதுல ஒரு பெரிய பெயிண்ட் கடை.
கோடி கோடி ரூபாயோட சாமான்கள் இருக்கிறது. And there is a big paint shop and it is having the material worth of millions of rupees. அந்த ஓனர் என்னோட பேசிட்டு இருந்தார். And even the owner of that shop was talking with me. சொன்னாரு, இதே இடத்துல எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக எங்க தாத்தா ஒரு சின்ன டீ கடை வச்சிருந்தார். The very same place, and my grandfather, he had a little tea stall. சின்ன டீ கடை வச்சிருந்தார். It was only a small tea stall. அந்த டீ கடையில இருந்து அப்படியே அது வளர்ந்து 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 அப்புறம் பிசினஸ் பெருசாகி வேற பிசினஸ் மாற்றி இப்ப பெரிய பெயிண்ட் கடை. அவங்க பிள்ளைகள் வந்து அவங்க பேர பிள்ளைகள் வந்து இப்ப பெரிய பிசினஸ்காரங்களா இருக்காங்க. Now after it was growing from the small tea stall into big business, and all has grown like a big establishment. உலகத்தாரே எப்படி சொல்றான்? Even the worldly people are able to tell like that. நாம் எவ்வளவு அதிகமாய் சொல்ல முடியும், எவ்வளவு அதிகமாய் சொல்ல முடியும்? And how we can say so sure about it. நமக்கு surety யாரு? And who is our surety? யாரு? உங்க பிசினஸ்க்கு surety யாரு பிரதர்? இயேசு. உங்க பிசினஸ்க்கு surety யாரு? இயேசு. நீங்க வந்து இயேசுன்னு சொல்லும்போது உரிமையோட சொல்லுங்க. And while you say Jesus, you have to tell with all right. உங்க பிசினஸ் டவுன் ஆகுமா? Would your business go down? டவுன் ஆகுமா? அப் ஆகுமா? Will it go down or will it go up? பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். Well, your business will be going on increasingly blessed by the Lord. நீங்க விசுவாசத்துல செய்து பாருங்க. You do anything by the faith. நாங்க ராத்திரி பகலா உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். And day and night we are praising and praying for you. மறுபக்கத்துல நீங்க ஜெபிக்கிறீங்க. And the other side you are also praying. இயேசு நமக்கு surety கொடுத்திருக்கிறார். And the Lord God had given you and Jesus the surety. அப்ப எப்படி உங்க பிசினஸ் டல் ஆயிரும்? In what way your business could go down? ஒருபோதும் கிடையாது. In no way it will go down in any way. பாஸ்டர் சொல்றதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இயேசு எங்களுடைய surety. ஆமென். விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி. அடுத்ததாக அதே இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விசேஷித்த உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல அவர் என்ன செய்தாராம்? நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறாராம். And the next thing what it is said, he is the Lord for our sake, making intercession. இந்த பிணையாளி ஆன உடனே அவர் என்ன செய்றார்? இப்போ நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். As he became a surety, what he is doing nextly, he is making intercession. நமக்காக அவர் இன்டர்செஷன், அவர் வந்து பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். For our sake he is making intercession. நமக்கு அது தெரியல. But we are not able to understand. ஆனா பிதாவினுடைய வலது பார்சத்துல உங்களுக்காக, நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். Even Jesus Christ in the right hand of the Father for you, for me, is continuously making intercession. கர்த்தர் அத ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னார் பேதுருவிடத்துல. Even in one circumstances what Jesus was telling to Peter, சாத்தான் என்னிடத்துல உன்னை கேட்டான், கொஞ்ச நேரம் அவனை என் கையில கொடுன்னு கேட்டான். Even the devil demanded to give for some time these person the எதற்காக? For what purpose? அவனை நான் கோதுமையை புடைக்கிறது போல புடைக்கிறேன், கொஞ்ச நேரம் என் கையில கொடுன்னு கேட்டான். Just like sifting the wheat and I want to sift him, please give him for some time in my hand. யோப நான் நம்பி கொடுத்துட்டேன், ஆனா உன்னை நான் கொடுக்கல. Even I believed in Job and given in your hand, but I'm not going to give this Peter in your hand. யோப கொடுத்துட்டேன். I had given Peter in your hand. யோபு ஜெயிச்சிட்டாரு. But Job has overwhelmed and he overpowered it. உன்னை நான் கொடுத்திருந்தால் உன் நிலவரம் என்ன இருக்கும்? If I had given you in the hand of the devil, what would be your fate? அங்கே சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் போகாதபடி நான் வேண்டிக் கொண்டேன். I intercede so that your faith may not fail. நாம் நினைக்க கூடாது நம்முடைய ஜெபத்தினால தான் நான் இருக்கிறோம்னு நினைக்க கூடாது. We should never think it is all because we live because of our faith. அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். It's all because the Lord God is making intercession. ஒவ்வொருவருடைய பெயருக்காக அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். For each and every one understanding the right hand of the Father, he is making intercession. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இதை நீங்கள் விசுவாசித்து இந்த ஜீவியத்தை முன் செல்ல வேண்டும். And you have to believe and you have to go onwardly in your life. உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? While the Lord Jesus Christ, who is standing the right hand of the Father, why he is making intercession, why you are fearful about your life? அவர் செய்த உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை. And what the covenant he made is a better testament, yes, special covenant. அடுத்ததாக and nextly அதிலே மூன்றாவது ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. And thirdly another point is also mentioned. அவர் முற்று முடிய ரட்சிக்கிறார். And thirdly it is said even completely eternally able to save us. அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். And he is able to save us utterly. அப்படினா அர்த்தம் என்ன? What is the meaning behind? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம பூர்ணப்படுத்த அவர் வல்லவர். And even in our spiritual life he is so able to perfect us. ஒரு பாவியாகிய மனுஷனை அழைத்து அவனை பரிசுத்தத்தில் பரிபூர்ணப்படுத்த அவர் வல்லவர். And calling the weak person
And he is so able to perfect him in the holiness. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 10 மார்க் 15 மார்க் வாங்குற ஒரு ஸ்டூடண்ட கூப்பிட்டு 100 மார்க் வாங்க வைக்கிறவர். And whatever the subject, the boy who is able to score only 10 or 15, but God make that boy to score the centum. அதுதான் நம்முடைய இயேசுனுடைய சர்வ வல்லமை. That is the ability, that is a power, the almighty power of the Lord God. உனக்கு விசுவாசம் இல்லாவிட்டா கர்த்தர் உனக்குள்ள ஒரு காரியமும் செய்ய முடியாது. If you have no faith, God cannot do anything in your life. நீ விசுவாசித்தால் அவர் உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்ல. முற்றுமுடியான்னு சொன்னா உன்னை பரிபூர்ணப்படுத்த வல்லவர் என்று அர்த்தம். And if you believe, he is able to save you even to the end, even he is able to perfect you. நீ சோர்ந்து அதைரியப்பட்டு போய் கிடக்க மாட்டாய் பின்மாற்றக்காரன் போல. You will never be dejected, you will never be like a backslider. எலியா போய் சோர்ந்து படுத்திருந்தான். And even Elijah was greatly dejected, he was lying down. அவனை தட்டி எழுப்பி அவனை போ சொல்லுகிறார். And you just knocking and ask him to continue his journey. உனக்கு ஒரு சந்தேகம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன் செல்ல முடியுமா என்று. And he's asking, are you able to go forwardly? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். The Lord God says, I'm actually able to deliver you. ரட்சிப்பு மட்டும் போதாது. Not only the salvation, deliverance. முற்றுமுடிய ரட்சிப்பு வேண்டும். And we need utter deliverance. அறகுறையா இருக்க கூடாது விசுவாசிகளா. It's not be something as semi. பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்தாலும் பெந்தேகோஸ்தே சபை மாதிரி இருந்துட்டு வெளியே போகும்போது வெளியே உள்ள உலகத்தார் மாதிரி இருக்க கூடாது. While you come into the Pentecostal, behave like a Pentecostal. While you go, behave like a worldly people. எல்லா இடத்திலும் நீங்கள் இந்த ரட்சிப்புக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். Wherever you are, you must be a witness for this truth. பெந்தேகோஸ்தே சபைக்கு வரும்போது பெந்தேகோஸ்தே ஆட்கள் மாதிரி இருக்கிறது. அப்புறம் வெளியே போகும்போது நீங்க இந்துக்கள் போல இருக்க கூடாது. And while you come into the Pentecostal, behave like a Pentecostal. While you go out, you must never behave like a Hindu. குறி கேட்க போறது. And even just asking the soothsaying. மந்திரவாதியை தேடி போறது. Going after those magicians. இதெல்லாம் முற்றுமுடிய ரட்சிப்பு அல்ல. This is not a utter salvation. ரட்சிப்புன்னா அதுல அப்படி வளர்ந்துட்டே போற ஒரு குழந்தை வளருகிறது போல ரட்சிப்புன்னா அதுல வளர்ந்து கொண்டே போற கடைசியில பரிபூர்ணர் ஆகிறோம். And even like a childhood is growing and attaining the perfection. பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. Let us pass on into the perfection. காரணம் அவர் விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியாக இருக்கிறார். Because he is a surety for the better testament. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர். That word is very beautiful. இங்கிலீஷ்ல surety ரொம்ப எனக்கு அது அந்த பிணையாளின்னு சொன்னா எனக்கு ரொம்ப நாளா விளங்காம இருந்தது. ரொம்ப நாளா இந்த பிணையாளின்னா என்ன, பிணையாளின்னா அந்த இங்கிலீஷ்ல பார்த்தா surety, அவர் நமக்கு surety கொடுத்திருக்கிறார். Even while I read in the English Bible, it is written that he had given surety. அப்ப நமக்கு என்ன கவலை? But what is the worry? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். அவர் கைவிட மாட்டார், surety கொடுத்திருக்கிறார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் இந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இந்த பாட்டெல்லாம் நான் முதலாவது பாடும்போது, முதலாவது சின்ன பசங்களா இருக்கும் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப பாடுவேன். When I was a little boy, I used to frequently sing this song. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவம் மன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியில் என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் உனக்கு என்ன குறை? அவர்தானே surety. When the Redeemer is alive, what is a surety? எனக்கு குறையே இல்லைன்னு சொல்றவங்க எழுந்திருங்க இல்லைங்க பார்க்கலாம். The people who say I have no lacking, எனக்கு குறையே இல்லை, I have no lacking. நான் கவலைப்பட மாட்டேன் என் குடும்பத்தை பற்றி. I never worry about my family. என் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டேன். I will never worry about my life. என் பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். I will never worry about my children. அவர்தான் எனக்கு surety கொடுத்திருக்கிறார். And he had given that surety. அவர் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். And he is able to deliver me, save me to the end. அரைகுறையாய் விட மாட்டார். And he will never leave me in a semi way. எல்லாரும் 3 அல்லேலூயா சொல்லி உட்காருங்க கீழே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. உண்மையாக நான் இப்பொழுது இந்த சத்தியத்தை உங்களோடு பேசும்போது என்னுடைய இருதயமானது ஒரு பூரிப்போடு பேசுகிறேன். While I was speaking this truth,
with all joy and speaking this truth. இது என்ன உடன்படிக்கை? What kind of covenant it is? விசேஷித்த உடன்படிக்கை. It is a better testament, special covenant. மூன்றாவது இதுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய உடன்படிக்கை. And thirdly, the name has been given as a spiritual covenant. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். And 2 Corinthians 3rd chapter verse 6. அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. ஆவிக்குரிய உடன்படிக்கை. And it is a spiritual covenant. ஆவிக்குரிய உடன்படிக்கை. And it is a spiritual covenant. ஆவிக்குரிய உடன்படிக்கை. And it is a spiritual testament or covenant. பழைய உடன்படிக்கை எழுத்துக்குரிய உடன்படிக்கை, லிட்டரல். And what is the old covenant is something literal. ஆனால் இதுவோ ஸ்பிரிச்சுவல். But this one is utterly spiritual. இந்த இடத்திலே அதே வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். In the same verse what it is mentioned here. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. Even the letter killeth, but the spirit giveth life. அப்படி என்றால் இந்த ஆவிக்குரிய உடன்படிக்கை என்பது ஒரு மனிதனை அல்லாவிட்டால் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. Even the spiritual covenant, what it is able to do, able to make us to be alive. எழுத்து கொல்லுகிறது. Even the word is killing. ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கிறது. But the spirit is able to give life. இது ஆவிக்குரிய உடன்படிக்கையா இருக்கிறதுனாலே அது நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. As it is a spiritual covenant, it is able to renew us and enliven us. ஒரு நாள் காலையில நீ படுக்கையிலிருந்து எழும்பும்போது, while you get up from your bed in the early morning, ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். and even the Lord God, the Spirit of the Lord is able to quicken you. அப்புறம் இந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதா இருக்கிறதுனால அந்த நாளெல்லாம் உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். As it is a spiritual covenant, all through the day it will be quickening you. ஆகையினால் மரணம் உனக்கு சம்பவிக்காது. That's why no death will come near to you. நீ மரிக்க மாட்டாய். You will never die. ஆவிக்குரிய மரணம் உனக்கு சம்பவிக்காது. No spiritual death will never occur on your side. இந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதா இருக்கிறதுனால இந்த ஆவி உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. As this is a spiritual one, the Spirit is able to quicken you. ஆவியில உங்களுக்கு ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். And even spiritually there is one process of being quickened. நீ செத்து மடங்கடித்து கிடக்க மாட்டாய். You will never be dead and never be lying dead. உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். Even the spirit will be quickened. அப்படிதான் நீ தேவ சமூகத்தில் வரும்போது உயிர்ப்பிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். While you come into the presence of the Lord, you are like a quickened person. சில வேளைகளிலே உன்னுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தமோ அல்லாவிட்டால் சூழ்நிலைகள் நிமித்தமோ நீ ஒருவேளை உன்னுடைய ஆவியிலே சோர்ந்து போயிருக்கலாம். Sometimes because of the circumstance, but the big physical thing, you may be spiritually in the spirit, you may be discouraged. உன்னுடைய வீட்டில் நடக்கிறதான கஷ்டங்களோ, உனக்கு வீட்டில் சம்பவித்த மரணங்களோ, அல்லாவிட்டால் நீ எதிர்பாராத சம்பவங்களோ உன்னை எப்படி சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம். And even what had happened in the house and what are the things that happened in your life that made you to be dejected. ஆனால் இந்த ஆவி உன்னை உயிர்ப்பிக்கிறது. But this spirit is able to quicken you. ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. And there was one meeting was going on. கூட்டம் நடந்து முடிந்த உடனே அந்த பிரசங்கியுடைய கையை வந்து இறுக்க பிடிச்சிட்டான் ஒரு பையன். And while the meeting was over, one boy came and just he caught a hold of that preacher very firmly. என்ன தம்பி ஏன் அழறான்னு கேக்குறார். And he called the boy, why you are crying? இன்னைக்கு ஆவியானவர் என்னோட பேசினார். Even the Spirit of the Lord spoke to me. என்ன விஷயம் சொல்லு. What is the matter? What he spoke to you? எனக்கு இன்னைக்கு பர்த்டே. Today it is my birthday. ஒவ்வொரு பர்த்டேயும் எனக்கு துக்க நாளாக தான் இருக்கிறது. And every birthday is a sorrowful day for me. காரணம் என்னை பெற்றதான 2-3 மணி நேரத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க. After begetting me, my mother after 2 or 3 hours she was dead. எனக்கு பர்த்டே வரும்போதெல்லாம் எனக்கு துக்க நாளாக தான் இருக்கிறது. எங்க அம்மா இல்ல. Birthday come, it is sorrowful day. I have no mother. நான் எதற்கு ஜீவிக்கிறேன் என்றதான துக்கத்தோடு தான் இங்க இந்த கூட்டத்துக்கு வந்தேன். I have come where I am living up on this earth with a sorrowful mind. I come attending the meeting. ஆனால் அன்றைக்கு பேசப்பட்ட வசனம், தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. The word which was spoken, even a father mother will forsake you, but God will gather and accept you. ஓடி வந்தான் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவனாக. And he came running, being renewed, quickened in the spirit. நான் இப்பொழுது வடிக்கிற கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர் என்று சொன்னான். And even the tear what I am shedding, it is not a sorrowful tears, it is the tears of joy. கர்த்தருடைய ஆவியானவர் என் ஆவியை உயிர்ப்பித்தார். Even the Spirit of the Lord I quickened my spirit. இது ஆவிக்குரிய உடன்படிக்கையா இருக்கிறதுனாலே இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்ம என்ன செய்கிறார் சொல்லுங்க கொஞ்சம்? உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கிறார். As it is a spiritual covenant, the Spirit of the Lord is quickening us. நீ சோர்ந்து போய் வரும்போது, while you are discouraged and come here, நீ அதைரியப்பட்டு வரும்போது, when you are discouraged, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். the Spirit of the Lord is quickening you. அதனால தான் இந்த உயிர்ப்பிக்கப்படுதலின் அனுபவத்தை பற்றி நாம் பேசுகிறோம். எல்லாரும் பேச முடியாது.
That's why we are speaking about the quickening aspect, and all cannot speak about these. இது ஆவிக்குரிய உடன்படிக்கை, spiritual covenant. It is a spiritual covenant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்ததாக இன்னொரு பெயர் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Another name is also given. நித்திய உடன்படிக்கை. And it is said is a eternal covenant. இதுக்கு இன்னொரு பெயர் நித்திய உடன்படிக்கை. It is a eternal covenant. எபிரேயர் 13:20 இத பற்றி படிக்கிறோம். We read in Hebrew 13:20. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். What it is said here. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராகிய இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் பெரிய மேய்ப்பன். And here the Christ is given another name. He is a great shepherd. மூன்று இடங்கள்ல மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. In the three places he is mentioned in three ways. யோவான் 10:11 வசனத்திலே அவர் நல்ல மேய்ப்பன், good shepherd. Even John the Gospel chapter 10 verse 11 he is a good shepherd. எபிரேயர் 13:20 வசனத்திலே அவர் great shepherd, பெரிய மேய்ப்பன். Even in Hebrew 13:20 he is a great shepherd. 1 பேதுரு 5:4 வசனத்திலே chief shepherd, அவர் பிரதான மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Peter chapter 5 verse 4 he is mentioned as a chief shepherd. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. திரும்பவும் சொல்கிறேன். Let me repeat again. அவர் good shepherd, நல்ல மேய்ப்பன். He is a good shepherd. அவர் great shepherd, பெரிய மேய்ப்பன். He is a great shepherd. அவர் chief shepherd, அவர் பிரதான மேய்ப்பன். And he is a chief shepherd. 13:20 எபிரேயர்ல அவர் பெரிய மேய்ப்பன். And Hebrew 11:20 he is a great shepherd. இந்த பெரிய மேய்ப்பனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். What did he say about this shepherd? நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பி. பாருங்க, நித்திய உடன்படிக்கையின் இரத்தம், அப்ப இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினது அதை நித்திய உடன்படிக்கையாக்கும்படியாக. He shed his blood on the cross of Calvary only to make the eternal covenant. அந்த நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, and only the blood of the eternal covenant, பெரிய மேய்ப்பனாகிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணினவர். And he made the great shepherd from the dead, he made him to come alive. அங்க சொல்றார், அவர் நம்மை ஏறி வர பண்ணுவார், நம்மையும் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிப்பார். Even he will make us to come up as we are from the dead. நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலிருந்து நம்முடைய சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். Not only we are quickened spiritually, even physically, but while we are dead, he will able to quicken us alive. அப்படி என்றால் இந்த உடன்படிக்கையின் ஒட்டுமொத்தமான நோக்கம் என்ன சொல்லுங்கள்? And what is the total intention of this covenant? சொல்லுங்க. இந்த நித்திய உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன? நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே என்ன? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் என்ன செய்வார்? அதுக்காக தான் உன்னோட உடன்படிக்கை பண்ணிக்கிறது. சும்மா உனக்கு இந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு ஜாப் தரதுக்கோ, அல்ல ஒரு கார் தரதுக்கோ, ஒரு பங்களா தரதுக்கோ அல்ல உன்னோட அவர் உடன்படிக்கை பண்ணது. When you are dead, you must be quickened. For that purpose he had given the covenant, not that to give a car, a job, or any kind of collateral benefits. கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கையின் ஒட்டுமொத்தமான நோக்கம் என்னவென்றால் நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்ப வேண்டும். அதுதான். அல்லேலூயா. And why God had made an eternal covenant from the dead, we had to be made to rise alive. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. And even our hope is also in the same way. நான் மரித்தாலும் கர்த்தர் என்னை எழுப்புவார். Even if I'm dead, the Lord God will quicken me. அந்த நம்பிக்கை நம்ம விட்டு தவறக்கூடாது. Even that hope in no way it should go away. டெய்லி இந்த நம்பிக்கையை நீங்கள் ரினியூ பண்ணணும். And daily you have to renew this hope. அவர் என்னோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. What he had made the covenant, the eternal covenant. பிரதான மேய்ப்பனாகி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் தேவன். And he was a chief shepherd, make him to rise from the dead. என்னையும் எழுப்புவார். Even he able to raise me alive. அதுதான் என்னுடைய நம்பிக்கை. That is my hope. அந்த நம்பிக்கையில தான் இரத்த சாட்சிகளா மரித்தாங்க. நாங்க எப்ப மரித்தாலும் பரவாயில்லை, எங்களை கொன்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி. Only with that the martyrs, even though they kill us, they don't worry about it. மரணத்தை கண்டு நமக்கு பயம் இல்லை. We are not worried about the even day. நம்மை பிதாவானவர் எழுப்புவார். Even the Father will rise us. நம்மை உயிரோடு எழுப்பும்படியாகத்தான் இந்த உடன்படிக்கை நடந்திருக்கிறது. And while he make us to rise alive, the kind of covenant effected between man. கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தொனிக்கவே, கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தொனிக்கவே, கண்ணிமை பொழுதில் கல்லறையில் நின்று வல்லமையாய்
சாவு பாட்டுன்னு வச்சுக்கிறோம். சாவு பாட்டுல இது நம்பிக்கையின் பாட்டு, இதெல்லாம் நல்ல பாட்டு இல்லையா? இதெல்லாம் தான் நம்பிக்கையினுடைய பாட்டுகள். கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தொனிக்கையில் கண்ணிமை பொழுதில் கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே நீங்கள் பறந்து வாருங்கள், பாவமில்லாமல் காக்கிற நமக்காக இயேசு வருவார். இதை நீங்க டெய்லி பாடி சந்தோஷத்தினால் நிரம்புங்க. எத்தனை பேர் தெரியுமா அந்த உலகத்துல ஒன்றுமில்லாம ஜீவித்தாங்க? சர்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசர் இருந்தார். ஒன்றுமே சம்பாதிக்கல. எப்போதும் கேட்டா சொல்லுவார், இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லையா. பிள்ளைகளாம் இருப்பாங்க, எங்க அப்பா இருந்து என்ன பிரயோஜனம், எங்க அப்பா இருந்து என்ன பிரயோஜனம். எத்தனை பேர் தெரியுமா இந்த உலகத்துல ஒன்றுமில்லாதவர்களாய் மாறினார்கள்? காரணம், இந்த உலகத்துல எங்களுக்கு ஒன்றுமில்லை, மரித்தால் நாங்கள் எழும்புவோம். எத்தனை பேர் வீடு இல்லாம இன்றைக்கு இருக்காங்க. பெங்களூர் சிட்டில ஒரு பிரதர் இருக்கிறார், ஒரு விசுவாசி, பழைய விசுவாசி. அவர் வீடு கட்டாமலே இருக்கிறார். இந்த உலகத்துல எங்களுக்கு வீடு வேண்டாம். பெரிய LICல டிவிஷனல் மேனேஜரா இருந்தவர், வீடு கட்டாமலே இன்றைக்கும் வாடகை வீடு. அப்ப ஐயா, நான் கூட சொல்லிக்கிறேன், நீங்க ஏதாவது ஒரு வீடு கட்டக்கூடாது ஐயா. ஐயா, நான் தீர்மானம் பண்ணிட்டேன் ஐயா, எனக்கு வீடு வேணாம். இந்த தீர்மானத்தை நான் உடைக்க விரும்பல. கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அவருடைய தீர்மானத்தை கனப்படுத்தி, நான் சொல்ல போனால் எத்தனையோ காரியங்கள் சொல்ல, நமக்கு இன்னும் அடுத்த கூட்டம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்பிக்கையோட ஜீவிங்க. இன்றைக்கு மரித்தாலும் கூட கர்த்தர் நம்மை எழுப்புவார். நம்முடைய உடன்படிக்கையினுடைய உள்நோக்கமே கடைசி நோக்கம் என்ன? நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்ப வேண்டும் என்ற உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிறார். கரம் பிடித்து செய்திருக்கிறார் உடன்படிக்கை. மனுஷனோடு கரம் பிடிப்பது போல ஆண்டவர் நம்மோடு கரம் பிடித்திருக்கிறார். கண்களை மூடுங்க, நன்றியோடு எல்லாரும். கர்த்தருக்குள்ளே நித்திரையானோ காகளம் தொனிக்கவே, கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தொனிக்கவே, கண்ணிமை பொழுதில் கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார். அமே கண்ணிமை பொழுதில் கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார். பரிசுத்தமாக்க பட்டோரை ஒன்றாய் பறந்து வந்திடுவே, பரிசுத்தமாக்க பட்டோரை ஒன்றாய் பறந்து வந்திடுவே, ஜீசஸ் பாவமில்லாமலே காத்திடும் நமக்காய் பரமேசு வந்திடுவார். பாவமில்லாமலே காத்திடும் நமக்காய் பரமேசு வந்திடுவார். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்தின் பார்வைக்கு நீ ஒரு பைத்தியக்காரனை போல் இருக்கலாம், புத்தியனை போல் இருக்கலாம். ஆனாலும் கூட நீ புத்தியனன் அல்ல. உனக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தெய்வமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு அநேகரை அவருடைய ஆவியினால் உயிர்ப்பித்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேத பாடத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மகிமையான காரியங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. நாங்கள் இதை அறிவதற்கும் இதை பேசுவதற்கும் நாங்கள் தகுதி இல்லை கர்த்தாவே. ஆனாலும் இப்படிப்பட்ட உண்மையான ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு உடன்படிக்கை செய்த உடன்படிக்கை அது புது உடன்படிக்கையா இருக்கிறது, அது விசேஷித்த உடன்படிக்கையா இருக்கிறது, அது ஆவிக்குரிய உடன்படிக்கையா இருக்கிறது, அது நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. கர்த்தாவே, எங்களை மரித்தோரிலிருந்து எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு வசனம் கேட்ட நம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் இந்த நம்பிக்கையை தந்தருளும். தொடர்ந்து நடக்கிறதான அந்த மாத முடிவு கூட்டத்தை பொறுப்படுத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.